one gentleman is standing like this and he's looking at me with a lot of interest. So on the time I was like, why is he looking at me with so much interest? அந்த சூரியன் படத்தில் இருக்கும்போதே சங்கர் அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் பவித்ரனோட இருக்கும்போதுலேருந்து நான் வெங்கடேஷை பார்த்துட்டு இருக்கேன். ஏல இருந்தாலும் சரி, அதில் வந்து காவிரி பிரச்சனைக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைக்கிற அளவுக்குலாம் பாட்டு எடுக்கக்கூடியவர் வெங்கடேஷ். அதுவும் நமிதா வந்து நானும் இருக்கும்போது அதில் ஒரு அர்ஜுனா பாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தவர் வெங்கடேஷ் அவர்கள். ஏன்னா இப்போ கூட என் பையன் பார்த்து, டேடி இது எப்படி டேடி நாடே இதெல்லாம் கேட்காத, இந்த வயசில் உனக்கு போட அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு போய் ஒரு பள்ளிக்கூட ட்ரெஸ் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெருமை அவருக்கு தான் உண்டு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக வந்து இளைஞர்களாகவும் குழந்தைகளாகவும் காட்டுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு இயக்குனர் வெங்கடேஷ் அவர்கள். நேத்ரா ஆடியோ ரிலீஸ் வரையை தந்து இந்த மேடை அலங்கரித்துக் கொண்டு அனைத்து கலை உலக முன்னோடிகளுக்கும், என் இனிய சகோதரர் உடன்பிறவா சகோதரர் வெங்கடேஷ் அவர்களுக்கும், என்னுடன் கிரிக்கெட் ஆடிய காலம் முதல் நண்பராக இருக்கின்ற இந்த படத்தை உலக அளவிலே வெளியிடுகின்ற தியாகராஜன் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்க அனைவருக்கும், பத்திரிகை சகோதரர்களும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், புகைப்பட நிபுணர்களுக்கும், செல்போன் பிரியர்களுக்கும் என்னுடைய மதிய நேர பசி நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல வேலை இவங்க வந்து 20 வயசுல இருந்த மாதிரி 30 வயசுல இருந்த மாதிரி சொல்லிட்டே போவோம். பாக்யராஜ் சொன்னாங்க, நல்ல வேலை உங்கள் வயசை சொல்லேன்னு. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வயசு அதிகமாக தான் அறிவும் ஆற்றலும் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அறிவும் ஆற்றலும் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை இப்போ ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, வெங்கடேஷ் என்னை வச்சு படம் எடுக்கும் போதெல்லாம் எங்கள் உள்நாட்டில் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து கனடாவில் போய் எடுத்திருக்காரு. இந்த தயாரிப்பாளர் சிங்கம், இதில் நடித்திருக்க புலிகளுக்கும் ஆண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ரோபோ வச்சுக்கிட்டு தம்பி ராவிலாம் வச்சு நான் காமெடி பண்ணக்கூடாது. இதனால் பார்த்தா சிங்கம்ல ஒரு தயாரிப்பாளரின் பெயர், அப்புறம் புலிகளும் மான்களும் இருக்கின்ற படமாகத்தான் இருக்க முடியும். இது மான்கள் புலிகளிடம் தப்பி ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த புலி யார் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாக அமையும். ஏன்னா வெங்கடேஷ் இஸ் வெரி டேலண்டட் டைரக்டர் as far as I'm concerned. அந்த சூரியன் படத்தில் இருக்கும்போதே சங்கர் அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் பவித்ரனோட இருக்கும்போதுலேருந்து நான் வெங்கடேஷை பார்த்துட்டு இருக்கேன். ஏல இருந்தாலும் சரி, அதில் வந்து காவிரி பிரச்சனைக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைக்கிற அளவுக்குலாம் பாட்டு எடுக்கக்கூடியவர் வெங்கடேஷ். அதுவும் நமிதா வந்து நானும் இருக்கும்போது அதில் ஒரு அர்ஜுனா பாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தவர் வெங்கடேஷ் அவர்கள். ஏன்னா இப்போ கூட என் பையன் பார்த்து, டேடி இது எப்படி டேடி நாடே இதெல்லாம் கேட்காத, இந்த வயசில் உனக்கு போட அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு போய் ஒரு பள்ளிக்கூட ட்ரெஸ் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெருமை அவருக்கு தான் உண்டு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக வந்து இளைஞர்களாகவும் குழந்தைகளாகவும் காட்டுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு இயக்குனர் வெங்கடேஷ் அவர்கள். எனக்கு என்ன, ஐ ஃபீல் வெரி ஹோம்லி when I come to வெங்கடேஷ். வெங்கடேஷ் வந்து எனக்கு வந்து உடன்பிறவா சகோதரர் தான். எனக்கு எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் என்னை வந்து ஊக்கப்படுத்துவதும் சரி, அவருக்கு நான் ஊக்கமாக இருந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக இருக்கின்ற அவரும் இங்கே வந்து பாக்யராஜ் வந்திருக்காங்க, வசம்பால் வந்திருக்காங்க, வட்டுக்கொடை பிரபாகர் சார், எல்லாருமே பெரிய தொழில்நுட்ப கலைஞர் எல்லாம் இருக்காங்க. முக்கியமாக இன்று கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிற ரோபோ சங்கர் அவர்கள், தம்பிராமையா அவர்கள், அண்ணாச்சி அவர்கள், தேவா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எல்லாம் இருக்கீங்க. எனக்கு வந்து இந்த நேத்ரா வந்து கண்கள், இந்த கண்கள் இந்த படத்தில் இருந்து யாரை பார்த்து கொண்டிருக்கின்றன தெரியல, இந்த கதை என்னன்னு தெரியல. இருந்தாலும் வெங்கடேஷ் வந்து ஒரு சிறந்த நடிகர். ஏன்னா வசந்தபால் வந்து சிறந்த நடிகராகவும் உருவாக்கிட்டார் அவரை. அதில் வந்து கலை உலகத்தில் வந்து நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு சில காரணங்கள் வந்து இயக்குநர்களே நடிக்க ஆரம்பிப்பது தான். இது நாளைக்கு தலைப்பு செய்தியாக போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த ஆடியோ ரிலீஸ் வித்தியாசமாக வந்து படம் பார்க்க போகும்போது கண்களால் படத்தை பார்க்க வேண்டும். காரை நிறுத்தி தான் போகணும். அதில் காரை நிறுத்துற இடத்துல வந்து வச்சுக்கு படத்தை பார்க்கறதுக்கு மேலே போங்க நேத்ரா அப்படின்னு சொல்ல வந்திருக்கிற இந்த கருத்து வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தியாகராஜன் அவர்களை நான் தியாகராஜன் அவர்களும் நானும் கிரிக்கெட் விளையாடி அந்த காலம். ஏன்னா தியாகராஜன் வந்து என்னுடைய இனிய சகோதரர். நான் சொன்னேன், இங்கே பக்கத்தில் நிற்காதீங்க தியாகோ, நான் அடித்து அடிபடுன்னு சொன்னேன். நான் நின்றுறேன்னு சொல்லி ஒரு ஷார்ட் மீட்டான நின்னார். ஒரு அடி கொடுத்தேன் அவருக்கு. இன்னும் அந்த மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மார்க் இருந்தாலும் என்னை மறக்கவே முடியாது தியாகுனால. எங்களுக்கு வேலையே தான், ஷூட்டிங் கூப்பிடுவார், சரி ஒரு கேம் கிரிக்கெட் ஆடிட்டு ஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது. என்ன படம் படிக்கலான்னா ஏதோ எடுக்கலாங்க, அது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு வாழ்க்கையை எளிமையாக எடுத்துக்கொண்டு எந்த ஒரு சுமையும் சுமக்க வந்து அவருக்கு தைரியம் இருந்தாலும் அதை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கூடிய மனிதர். அதனால தான் இன்னைக்கு வந்து பிரசாந்தை வைத்து
அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நேரத்தில் உங்கள் படத்தை எடுத்திருக்காருன்னா எஸ் காட் அ வெரி லாங் சைட். இந்த படம் சிறப்பாக இருக்கும். இந்த அவருடைய கண்களில் இந்த நேத்ரா என்ற கண்கள் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்ற காரணத்தினால இதை வந்து உலக அளவில் அவர் வந்து இதை ரிலீஸ் பண்ண முன் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள், இந்த படத்தை தயாரித்த சிங்கம் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடிக்கின்ற புலிகளுக்கும் மான்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அப்புறம் பாக்யராஜ் சார் பேச இருக்காங்க. நான் கேட்டேன், என்ன சார் அதுக்கு அடுத்து நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஒரு 2 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன்னாரு. சரி சார், இருந்து நல்லபடியாக பேசுங்க, ஏன்னா எல்லாரும் உங்கள் பேசி கேட்கறதுக்கு இருக்காங்க. நீங்கள் ஸ்கிரிப்டை எப்படி பண்ணணும்னா நீங்கள் வந்து பேசுங்க சார் சொன்னேன். ஆனால் அடுத்து பாக்யராஜ் அவர்கள் பேசுவார் என்று நினைக்கிறேன். ஏன்னா பாக்யராஜ் வயசு வந்து 25, எனக்கு 26. நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். கேக்குதா? அங்கே ரொம்ப நாய்ஸ் இருக்கு, எதுவுமே கேட்கல. ஓகே, எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு. 16 இயர்ஸ் முன்னாடி 2003 எண்ட்ல நான் என்னோட முதல்ல தமிழ் படம் எங்கலன்னாக்காக ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஈசிஆர் ஒரு பங்களோ. ஐ ரிமெம்பர் வெரி கிளியர்லி. எனக்கு தெரியாது ஏன், பட் இட்ஸ் a very clear shot in my mind. The shot was I'm peeping into Vijaykanth sir's house. So I'm standing in a balcony and I'm looking over in another house. And at the time I see on the floor one gentleman is standing like this. And he's looking at me with lot of interest. So at the time I was like, why is he looking at me with so much interest? And at the time எனக்கு எதுவுமே தெரியாது அவர் யாரு. And later on I came to know that that was A. Venkatesh sir, and he had come to look at me to see if I am perfect for a movie character. That was 16 years ago. And அதுக்கப்புறம் நான் 3 படம் பண்ணிட்டு இருக்கேன் அவர் சேர்ந்து. And எப்பவுமே என்னோட பிலீஃப் இருக்கு that A. Venkatesh sir, he knows how to catch the audience's pulse. அவர் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும், எப்போ வேணும், எந்த மாதிரி கண்டென்ட் ஒரு படத்துல இருக்கணும், அவருக்கு அது நல்லா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லை, if no A movie, no Namita. That's what I believe. Namita is Namita because of A movie, because of that particular song, Arjuna Arjuna. I'm very, very thankful for the opportunity that he gave me, not once, not twice, thrice. And எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு, during the shoot I had lot of fights with Venkatesh sir. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் கிளாமர் பண்ணவே இல்லை. I was very shy. And Arjuna costume பார்த்து on the set I almost had a heart attack. நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி காஸ்டியூம் போட மாட்டேன், இல்லை நான் பண்ண மாட்டேன். And shooting was delayed for 2 to 3 hours. And அந்த டைம்ல சுந்தர் மாஸ்டர், Sharad sir, A. Venkatesh sir, they all came and they just calmed me down. Ille ma'am, Sundar sir is going to choreograph. Do you know who he is? Do you know what a legend he is? அவர் சும்மா அப்படி ஏதாவது சாங் பண்ண மாட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த சாங்கில் கண்டிப்பாக கிளாமர் இருக்கும், ஆனால் ரொம்ப எஸ்தெட்டிக்கலி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆஃப்டர் ட்ரஸ்டிங் தெம் நான் இந்த சாங் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். And that became the history. The rest is all history for me and for everyone. Srikanth Deva sir, one of the most amazing music, mass music according to me means Srikanth Deva sir. And adikapram we did Bambar Kannale also. He has magic. Our kaila oru magic irukku. And especially நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த மாதிரி மியூசிக்